எலும்பு வந்து தன்னோட பலத்தை இழக்காமல் அதே பலத்தை மீண்டும், அதாவது அதே பலத்தோடு அது இயங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த பூசணிக்காயும் சரி, சிறு இளநீர், பொன்னாங்கண்ணி சாறு, சிறுக்கை சாறு, நம்ம சொன்ன ஒவ்வொன்றுமே நம்ம உணவாக டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தாலே போதுமானதாக இருக்கும் இல்லையா? இந்த பிரச்சனைகள் நம்ம, ஏன்னா நமக்கு வயதாக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 40 இயர்ஸ் ஆகுது, 50 இயர்ஸ் ஆகுது, 60 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம மருந்தாக எடுத்துக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து முன்னாடியே உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முக்கியமாக பூசணிக்காய் வந்து எலும்புகளுக்கு நல்லா பலத்தை கொடுக்கும். இந்த பூசணிக்காவை எல்லாரும் ஒரு அமாவாசையான எல்லாரும் உடைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதை உடைக்கணும்னு சொன்னவங்க வீட்டில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து மோர் குழம்போ ஒரு கூட்டோ இல்லை, இதை கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறையாவது செய்து சாப்பிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பூசணிக்காவை நம்ம சாப்பிட்றத நிறுத்திட்டோம். நம்ம வாசலில் உடைக்கிற மாதிரி